வணக்கம் நண்பர்களே. ஒரு முட்டாள் அரசியல்வாதி உலகம் முழுவதற்கும் பேரழிவை ஏற்படுத்த முடியும். இதை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 2, 2025 அன்று டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி தனது கட்டணங்களை அறிவித்தார். அவர் 90க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது வரிகளை விதித்தார். மேலும் அவரது வழக்கமான வியத்தகு முறையில் இனி வேண்டாமும் என்றார். பல நாடுகள் நம்மை இடது மற்றும் வலதுபுறமாக கிழித்தெறிந்து விட்டன. அவரது கருத்துப்படி உலகின் பிற பகுதிகள் நீண்ட காலமாக அமெரிக்காவை சூறையாடி வருகின்றன. உலகின் பணக்கார நாடு அமெரிக்கா உலகின் பிற பகுதிகளால் பறிக்கப்பட்டது. ஆனால் இப்போது கிழித்து போடுவது நமது முறை. அவர் இதை அறிவித்தவுடன் உலகம் முழுவதும் பங்கு சந்தைகள் சரிந்தன. ஒரு வாரத்திற்குள் டிரில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பு ஏற்பட்டது. மேலும் உலகம் உலகளாவிய மந்த நிலையில் அபாயத்தில் உள்ளது. உலகம் ஒரு சாத்தியமான உலகளாவிய மந்த நிலையின் விளிம்பில் சிக்கி தவிக்கிறது. ஏப்ரல் 7 திங்கட்கிழமை பங்குச்சந்தை மிக மோசமான நாளாக அமைந்தது. ஹாங்காங்காக இருந்தாலும் சரி, தாய்வானாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் பங்குச்சந்தை கடுமையாக சரிந்தது. இங்கே விஷயங்கள் கையாளப்பட்ட விதம் விசித்திரமானதும் குழந்தைத்தனமானதும் என்பதை இந்த உதாரணத்திலிருந்து காணலாம். ஏப்ரல் 2 டொனால்ட் ட்ரம்ப் சீனா மீது 34% வரியை விதித்தார். 2 நாட்களுக்கு பிறகு இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீனா அமெரிக்கா மீது 34% வரிகளை விதித்தது. இது ட்ரம்பிற்கும் பிடிக்கவில்லை. எனவே அவர் சீனாவிடம் புதிதாக விதிக்கப்பட்ட வரிகளை திரும்ப பெறச் சொன்னார். அவர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர் மேலும் 50% வரியை விதிப்பதாக கூறினார். நாளை மதியம் 12 மணிக்குள் கட்டணம் நீக்கப்படாவிட்டால் நாங்கள் விதித்த கட்டணங்களுக்கு மேல் 50% வரியை விதிக்கிறோம். ஆனால் சீனா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. மேலும் ஏப்ரல் 9 அமெரிக்கா சீனா மீது மேலும் 50% வரியை விதிக்கிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீனா அமெரிக்கா மீது மேலும் 50% வரியை விதிக்கிறது. அதனால் இந்த 2 நாடுகளும் பழிக்கு பழி விளையாட்டில் ஈடுபட்டுள்ளன. இந்த வர்த்தக போர் யாரிடமிருந்து மறைக்கப்படவில்லை. வாருங்கள், இந்த காணொளியில் இந்த சூழ்நிலையில் சரியாக புரிந்து கொள்வோம். இப்போது நம் தலைப்புக்கு திரும்புவோம். நண்பர்களே, அடிப்படைகளுடன் ஆரம்பிக்கலாம். கட்டணம் என்றால் என்ன? வரி என்பது ஒரு வகை வரி. இந்த வரி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படுகிறது. உதாரணமாக, நீங்கள் இந்தியாவில் வெளியே தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் போனை வாங்கினால் இந்தியாவில் ஐபோன் வாங்குவது போல அதற்கு இந்திய அரசாங்கத்தால் 15% இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது. இறக்குமதி வரி என்பது ஒரு வகையான சுங்க வரி. துணிகள் போன்றவற்றிற்கு 20 to 25% இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது. இறக்குமதி வரியும் ஒரு வகையான சுங்க வரியாகும். வரிகளை விதிப்பதற்கு பின்னால் முக்கிய 2 காரணங்கள் உள்ளன. முதலில் அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்க. மற்ற வரிகளைப் போலவே இதுவும் அரசாங்கத்தின் வருமானத்தின் ஒரு மூலமாகும். இரண்டாவது காரணம் உள்ளூர் தொழில்களை பாதுகாப்பதாகவும். வரிகளை விதிப்பதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் விலை உயர்ந்ததாகி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் ஒப்பீட்டளவில் மலிவாகவே இருக்கும். எனவே மக்கள் உள்நாட்டு பொருட்களை அதிகமாக வாங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். உள்ளூர் தொழில்கள் இப்படித்தான் நன்மை அடைகின்றன. இதன் காரணமாக பல நாடுகள் வரிகளை விதிக்கின்றன. இதில் எந்த தவறும் இல்லை. உண்மையில் கட்டணங்கள் புத்திசாலித்தனமாக விதிக்கப்பட்டால் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு உதவும். உதாரணமாக தென்கொரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு 1980கள் மற்றும் 90களில் விவசாயிகள் ஏராளமாக சிரமங்களை எதிர்கொண்டனர். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பம் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் தங்கள் நாட்டில் அரிசியை விற்கக்கூடிய விலைகள் அமெரிக்கா, தாய்லாந்து மற்றும் வியட்நாமில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையை கூட மிக அதிகமாக இருந்தன. எனவே தென்கொரிய விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தென்கொரியா
மூலோபாய ரீதியாக வரிகளை விதித்தனர். அவர்கள் தங்கள் நாட்டிற்குள் அரிசி இறக்குமதி செய்ய எந்த வரியும் இல்லாமல் ஒரு வரம்பை விதித்தனர். ஆனால் அரிசி இறக்குமதி அந்த வரம்பை மீறினால் அது அதிக வரிகளுக்கு உட்படுத்தப்படும். 500% அல்லது அதற்கு மேல். இதன் விளைவாக இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி விலை உயர்ந்தது. மேலும் தென்கொரிய விவசாயிகள் போட்டித்தன்மையுடன் இருக்க வாய்ப்பு கிடைத்தது. படிப்படியாக அவர்கள் கிராமப்புற உள்கட்டமைப்பு மற்றும் கல்விக்கான அரசாங்க செலவினங்களுடன் ஒத்திசைந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடங்கினர். சில தசாப்தங்களுக்கு பிறகு இந்த விவசாயிகளின் செயல்திறன் உலக அளவில் இருந்தபோது அவர் படிப்படியாக வரிகளை நீக்கினர். இப்போது யோசித்து பாருங்கள், இங்கே எந்த வரிகளும் இல்லாதிருந்தால் அது இந்த விவசாயிகளை எவ்வாறு பாதித்திருக்கும். உள்ளூர் விவசாயத்துறை அழிக்கப்பட்டு பெரிய அளவிலான வறுமையும் வேலையின்மையும் ஏற்பட்டிருக்கும். இது கட்டணங்கள் ஒரு எதிர்மறையான படி அல்ல என்பதை நிரூபிக்கிறது. எனவே இங்கே கேள்வி என்னவென்றால், கட்டணங்கள் எவ்வாறு விதிக்கப்படுகின்றன, எந்த விஷயங்களில் மற்றும் எந்தெந்த நாடுகளில்? ஏனென்றால் விஷயங்களை வேறு கோணத்தில் சிந்தியுங்கள். வேறு நாட்டிற்கு தனது பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாட்டின் பார்வையில் இருந்தது. இந்தியா தென்கொரியாவிற்கு நிறைய மருந்துகளை ஏற்றுமதி செய்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதனால் தென்கொரியா இந்திய மருந்துகளின் மிகப்பெரிய நுகர்வோராக மாறியுள்ளது. ஒரு நாள் திடீரென்று தென்கொரியா இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு 100% வரி விதிக்கிறது. தென்கொரியா தனது உள்நாட்டு மருத்துவ தொழில்களை ஊக்குவிக்க விரும்புகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா எப்படி உணரும்? இந்தியா இதில் மகிழ்ச்சி அடையாது. குறிப்பாக தென்கொரியா இந்திய மருந்துகளின் மிகப்பெரிய நுகர்வோர். ஏனென்றால் தென்கொரியாவில் அவர்களின் மருந்துகள் விற்பனையை நிறுத்தினால் இந்தியாவின் உள்நாட்டு தொழில் அழிந்துவிடும். இதனால்தான் ஒரு நாடு தனது உள்ளூர் தொழில்துறையை பாதுகாக்க வரிகளை விதிக்கும் போது அது மற்ற நாடுகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி செய்யும் நாடு இதை விரும்பாததால் அது பழிவாங்கி முதல் நாட்டின் மீது வரிகளை விதிக்கும் பல சந்தர்ப்பங்கள் உள்ளது. இப்படித்தான் ஒரு கட்டணப் போர் தொடங்குகிறது. இதை ஒரு வர்த்தக போர் என்றும் அழைக்கலாம். இதை தவிர்ப்பதற்கான ஒரு எளிய வழி மற்ற நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகும். அதிக கட்டணங்களை விதிக்க வேண்டிய அரசியல் அவசியத்தை ஏற்படுத்தும் பிரச்சனையை மற்ற நாட்டினரிடம் விளக்கவும் வேண்டும். மற்ற நாடு நிலைமையை ஏற்றுக்கொண்டால் இரு நாடுகளும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒப்பந்தத்தை உருவாக்க முடியும். உங்கள் ஏற்றுமதிகளுக்கு வரி விதிக்க நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு வரம்பை பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதன் மூலம் உங்கள் தயாரிப்புகளில் பெரும் பகுதியை அவர்களின் நாட்டில் விற்க முடியும். நட்பு பேச்சுவார்த்தைகள் அது மிக முக்கியம். டொனால்ட் ட்ரம்ப் யாரையும் கலந்தாலோசிக்கவில்லை. திடீரென 90 நாடுகள் மீது வரிகளை விதித்தனர். அதுவும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையுடன். நடைமுறையில் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்று கூறுகிறார். நாம் கொஞ்சம் கடினமான காலத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ஒருவேளை அவர்கள் அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் எங்களை ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். வெளிப்படையாக பல நாடுகள் இதை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. மேலும் அவர்கள் பழிவாங்கும் வரிகளை விதிக்க தொடங்கினர். அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவே வரிகளை விதித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் தனது பங்கிற்கு தெரிவித்தார். அதனால்தான் அவர் வரிகளை விதித்த நாளில் அதற்கு விடுதலை நாள் என்று பெயரிட்டார். இப்போது வர்த்தக பற்றாக்குறை என்றால் என்ன என்று நீங்கள் கேட்க விரும்பினால் 2 நாடுகளின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று சீனா. அமெரிக்காவால் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட மொத்த பொருட்களின் மதிப்பு 1 பில்லியன் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் சீனா அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் மொத்த பொருட்களின் விலை 2 பில்லியன் ஆகும். ஏற்கனவே இங்கு செலவுகளை கழித்தல் வருவாய் அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறை 1 பில்லியன், 2 பில்லியன் கழித்தால் 1 பில்லியன் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது வர்த்தக பற்றாக்குறையில் இருப்பது இயல்பாகவே தவறல்ல. தோராயமாக சொன்னால் உங்கள் நாடு வேறொரு நாட்டை அதிகம் சார்ந்திருப்பதால் வர்த்தக பற்றாக்குறை மோசமானது என்று கூறப்படுகிறது. ஆனால் உங்கள் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருந்தால் உங்கள் நாடு அதிக அளவு
வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றால், மேலும் முக்கியமான எதற்கும் நீங்கள் வேறொரு நாட்டை சார்ந்திருக்கவில்லை என்றால், அத்தகைய சந்தர்ப்பங்களில் வர்த்தக பற்றாக்குறை இருப்பது மோசமானதல்ல. ஆனால் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை தீங்கு விளைவிக்கும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். இந்த வர்த்தக பற்றாக்குறையிலிருந்து விடுபட அவர் இந்த வரிகளை விதித்ததாக கூறுகிறார். மேலும் இந்த கட்டணங்களை விதிக்க அவர் அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தும் அளவிற்கு சென்றார். நான் கிண்டல் செய்யவில்லை. வர்த்தக பற்றாக்குறையில் இருப்பது ஒரு தேசிய அவசர நிலை என்று அவர் அறிவித்தார். நமது பாதுகாப்பையும் நமது வாழ்க்கை முறையையும் அச்சுறுத்தும் ஒரு தேசிய அவசர நிலை, அவசர கால சட்டத்தை இப்படி தவறாக பயன்படுத்துவது ஜனநாயகத்தில் சரியில்லை என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் ஆனால் பாருங்கள், ட்ரம்ப் விதித்த வரிகளை உற்று நோக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளுக்கான வரிகளை கொண்ட ஒரு பெரிய பலகையுடன் அங்கே நின்றார். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு வெளிநாட்டு பொருட்களுக்கும் குறைந்தது 10% வரி விதிக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் வர்த்தக பற்றாக்குறை கூட இல்லாத நாடுகள் மீது இந்த 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சில நாடுகள் வரிகளை விதிப்பதால் ட்ரம்ப் விதித்த வரிகள் உண்மையில் பரஸ்பர வரிகளாக கருதப்பட வேண்டும் என்ற சாக்குப்போக்கை கூட ட்ரம்ப் பயன்படுத்தினார். பரஸ்பரம், அதாவது அவர்கள் அதை நமக்கு செய்கிறார்கள், நாங்கள் அதை அவர்களுக்கு செய்கிறோம். இங்கே பட்டியலை பாருங்கள். கம்போடியாவில் 49%, வியட்நாமில் 46%, ஐரோப்பியாவில் 20% வரி, தாய்வானில் 32%, தென்கொரியா மீது 25%, இந்தியா மீது 26%, இஸ்ரேல் மீது 17%, சீனாவுடனான பழிக்கு பழி விளையாட்டுக்கு பிறகு சீனா மீதான இறுதி வரிகள் 125% எட்டியுள்ளன. மறுபுறம் சீனா அமெரிக்கா மீது 125% வரி விதித்து பதிலடி கொடுத்தது. இந்த சரியான எண்கள் எவ்வாறு கணக்கிடப்பட்டன என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமானது. இங்கே ஒரு எளிய சூத்திரம் பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் எந்த நாட்டின் வர்த்தக பற்றாக்குறையையும் அமெரிக்காவுடன் எடுத்துக்கொண்டு அந்த நாட்டிலிருந்து வரும் இறக்குமதியால் பிரித்தனர். இதன் விளைவாக வரும் சதவீதத்தில் பாதி ட்ரம்ப் அந்த நாட்டின் மீது விதிக்கும் புதிய வரியாக மாறியது. நாங்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்வதால் அவர்கள் எங்களிடம் வசூலிப்பதில் மகிழ்ச்சி அடைவதில் தோராயமாக பாதியை நாங்கள் அவர்களிடம் வசூலிப்போம். உதாரணமாக, அமெரிக்காவிற்கு சீனாவுடன் $295 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை உள்ளது. மேலும் சீனாவால் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களின் மதிப்பு $439.9 பில்லியன் ஆகும். சூத்திரத்தின்படி இங்கு சதவீதம் 67% ஆகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை 67% ஆகும். ஆனால் இங்கே ட்ரம்ப் முட்டாள்தனமாக ஒன்றை சொன்னார். இந்த 67% அமெரிக்க பொருட்களுக்கு சீனா விதிக்கும் வரி விகிதம் என்று ட்ரம்ப் கூறினார். உண்மையே இல்லை, இது சீன வரி விதிப்பு என்று அவர் கூறி அதில் பாதியை 34% விதித்தார். அவர்கள் இதை ஒவ்வொரு நாட்டிற்கும் செய்தார்கள். ட்ரம்பை சுற்றியுள்ள யாரும் இதை எப்படி கவனிக்கவில்லை என்று எனக்கு புரியவில்லை. இந்த சூத்திரத்தை ஆரம்ப பள்ளி குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இல்லை, அண்டார்டிகாவிற்கு அருகிலுள்ள சில மக்கள் வசிக்காத தீவுகளுக்கு வரிகளை விதித்தபோது ட்ரம்ப் முட்டாள்தனத்தின் அனைத்து வரம்புகளையும் தாண்டிவிட்டார். அண்டார்டிகாவிற்கு அருகிலுள்ள சில தீவுகள் ஹியர்டு தீவு மற்றும் மெக்டொனால்டு தீவு ஆகும். அங்கே மனிதர்களும் யாரும் வசிப்பதில்லை. கடந்த 10 வருடங்களில் எந்த மனிதனும் அங்கு சென்றதில்லை. அந்த தீவில் பெண்குவின்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் இப்போது ட்ரம்ப் இந்த தீவுகளுக்கும் 10% வரி விதித்துள்ளார். ட்ரம்பின் அறிவிப்புக்கு பெண்குவின் எவ்வாறு எதிர்வினையாற்றின என்பதையும் பார்ப்போம். இல்லை, சீரியஸாக இந்த தீவுகள் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டவை. நீங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து 2 வார படகு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும்.
கடந்த 10 ஆண்டுகளில் எந்த மனிதனும் இந்த பயணத்தை மேற்கொண்டதில்லை. இந்த தீவு மெக்டொனால்டு தீவு என்று அழைக்கப்படுவதை ட்ரம்ப் பார்த்தபோது அது ஒரு விதமான மெக்டொனால்டு டிஸ்னிலேண்ட் என்று அவர் கருதியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் நகைச்சுவைகளை தவிர்த்து இந்த கட்டணங்கள் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அமெரிக்கா ஒரு பெரிய நுகர்வோர் சந்தை. உலகெங்கிலும் உள்ள சிறு மற்றும் பெரிய வணிகங்கள் தங்கள் தயாரிப்புகளை அமெரிக்க நுகர்வோருக்கு விற்பனை செய்வதையே சார்ந்துள்ளன. அதனால்தான் பல நாடுகள் அமெரிக்காவை எதிர்த்து போராட பழிவாங்கும் வரிகளை விதித்தன. சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா ஆகியவை வேண்டுமென்றே ட்ரம்ப் அதிக வாக்குகளை பெரும் இடங்களிலிருந்து பழிவாங்கும் நோக்கில் அந்த இடங்களை குறிவைத்தன. சீன சோள விவசாயிகளையும் கார் தயாரிப்பாளர்களையும் குறிவைத்து கோழி பண்ணைகள் மற்றும் ஏசி உற்பத்தியாளர்கள் மீது கனடா வரிகளை விதித்தன. ஐரோப்பா எஃகு ஆலைகள் மற்றும் இறைச்சி கூடங்கள் மீது வரிகளை விதித்தன. ட்ரம்பை ஆதரிப்பவர்களும் வாக்களிப்பவர்களும் அதிக எண்ணிக்கையில் உள்ள துறைகள் இவை. அவர்களின் தர்க்கம் எளிமையானது. அவர்கள் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினால் இந்த முட்டாள் அரசியல்வாதிக்கு வாக்களிக்க மக்களை அவர்கள் பாதிக்க வேண்டும். என்னை நம்பு, நான் ஒரு புத்திசாலி மாதிரி. உண்மையில் பல நாடுகளுடன் பேசாமல் திடீரென்று இது போன்ற வரிகளை விதிப்பது நிச்சயமாக தீங்கு விளைவிக்கும். மேலும் இரு தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள். நீங்கள் எந்த நாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறீர்களோ அந்த நாட்டின் வணிகங்கள் பாதிக்கப்படும். மக்கள் குறைவான பொருட்களை வாங்குகிறார்கள். ஆனால் உங்கள் சொந்த நாட்டில் வெளிநாட்டு பொருட்கள் விலை உயர்ந்தால், ஒரு சில பொருட்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட எல்லாமே விலை உயர்ந்தால் அதன் சுமை அனைத்தும் சாமானிய மக்களின் பைகளில் தான் விழும். ட்ரம்பின் வரிகள் அமெரிக்கர்களை மிக மோசமாக பாதிக்கும். ஏனென்றால் இன்று நாம் உலகமயமாக்கப்பட்ட உலகில் வாழ்கிறோம். அமெரிக்காவில் விற்கப்படும் பொருட்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவை முழுவதும் வெளிநாட்டில் தயாரிக்கப்படுகின்றன அல்லது அதன் சிறிய கூறுகள், மூலப்பொருட்கள் அல்லது பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. மிஸ்டர் பீஸ்டின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் விற்கும் சாக்லேட்டுகள், இது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டாலும் சாக்லேட்டில் பயன்படுத்தப்படும் கோகோ கொட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன என்று அவர் ட்வீட் செய்துள்ளார். பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வரி அதிகரிப்பால் மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்வது அதிக விலை கொண்டதாக இருக்கும். மேலும் இது சாக்லேட்டுகளின் விலையை அதிகரிக்கும். அதனால்தான் இந்த கட்டணங்களுக்கு பிறகு இந்த சாக்லேட்டுகளை அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிப்பது உண்மையில் மலிவானதாக இருக்கும் என்று அவர் ட்வீட் செய்துள்ளார். வரலாற்றை பார்த்தால் அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் யோசிக்காமல் இது போன்ற வரிகளை விதித்த போது பரந்த அளவில் பல அம்சங்களில் பல நாடுகளில் அமெரிக்கா தான் இழப்புகளை சந்தித்தன. 1789ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் வரி சட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 5% வரி விதிக்கப்பட்டது. ஆனால் 1890ஆம் ஆண்டில் கட்டணங்கள் பெரிய அளவில் அதிகரிக்கப்பட்டன. 1500க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு 49.5% வரி விதிக்கப்பட்டது. இது அதிகரிக்க கட்டணங்களுக்கு வில்லியம் மெக்கின்லி பொறுப்பு. பாதுகாப்பு வாதத்தின் நெப்போலியன் என்றும் அழைக்கப்படுகிறார். ட்ரம்ப் அவரை ஒரு ஹீரோவாக கருதுகிறார். நான் வில்லியம் மெக்லியின் ரசிகன். ஆனால் இந்த கட்டணங்களால் என்ன நடந்தது தெரியுமா? 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு மந்தநிலை ஏற்பட்டது. வேலையின்மை 25% எட்டியது. 1910க்கு பிறகு ஜனநாயக கட்சியினர் ஆட்சிக்கு வந்தனர். அவர்கள் வரிகளை குறைத்தவுடன் அமெரிக்காவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் 1920இல் குடியரசுக் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. விவசாயிகளையும் தொழில்களையும் பாதுகாக்க மீண்டும் ஒரு முறை கட்டணங்களை உயர்த்தப்பட்டன. பின்னர் 1930ஆம் ஆண்டு குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி ஹெர்பர்ட் ஹூவர் ஸ்மூட் ஹாலி கட்டண சட்டத்தை கொண்டு வந்தார்.
இதன் கீழ் ஒவ்வொரு துறையிலும் கட்டணங்கள் 20% அல்லது அதற்கு மேல் அதிகரிக்கப்பட்டன. இதற்கு பிறகு என்ன நடந்தது? மற்ற நாடுகள் இதில் மகிழ்ச்சி அடையவில்லை. அந்த நாடுகள் பதிலடி கொடுத்தன, பழிவாங்கும் வரிகளை விதித்தது. அதன் பிறகு சர்வதேச வர்த்தகம் உலகளவில் சரிந்தது. 1929 மற்றும் 1934க்கு இடையில் உலகளாவிய வர்த்தகம் 66% குறைந்துள்ளது. 1929 ஆண்டு பெரும் மந்தநிலை ஏற்பட்டது. இது வேறு காரணங்களால் ஏற்பட்டிருந்தாலும் நிலைமை மோசமடைந்து அதற்கான பழி இந்த கட்டணங்கள் மீதுதான் உள்ளது. சுமார் 10 ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் உலக பொருளாதாரங்கள் தேக்க நிலையில் இருந்தன. மேலும் 1939 ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. அமெரிக்காவில் ஒரு தொழிற்சாலை உற்பத்தி அதிகரித்தது. அமெரிக்காவில் இறுதி மந்த நிலையில் வெளியே வர முடிந்தது. இறுதியாக இந்த மந்த நிலையில் இருந்து வெளியே வர முடிந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா எப்போதும் சுதந்திர வர்த்தகத்தை ஊக்குவித்து வருகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா எப்போதும் சுதந்திர வர்த்தகத்தை ஊக்குவித்து வருகிறது. மற்ற நாடுகள் தங்கள் வரிகளை முடிந்தவரை குறைவாக வைத்திருக்க வேண்டும் என்று அது எப்போதும் கூறி வருகிறது. வரிகள் குறைவாக இருந்தால் சர்வதேச வர்த்தகம் அதிகமாக இருக்கும். மேலும் ஒவ்வொரு நாடும் இதன் மூலம் பயனடைந்து உள்ளன. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் WTO அல்லது உலக வர்த்தக அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது உலகம் முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு தளமாக மாறியது. இப்போது கூட நீங்கள் WTOவின் விக்கிபீடியா பக்கத்திற்கு சென்றால் நீங்கள் ஒரு நோக்கம் பகுதியை காண்பீர்கள். அதை படிப்போம். வணிகத்திற்கான கட்டண குறைப்பு மற்றும் பிற தடைகள். உலகம் முழுவதும் வரிகளை குறைக்கும் நோக்கத்துடன் WTO உருவாக்கப்பட்டது. இந்த சர்வதேச அமைப்பை நிறுவுவதிலும் மேம்படுத்துவதிலும் அமெரிக்கா முன்னணி பங்காற்றியது. ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியான பிறகு எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. மற்ற நாடுகள் அமெரிக்காவை எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்று தெரியவில்லை. அமெரிக்கா உண்மையில் எதை நம்புகிறது? இது குறித்து சிங்கப்பூர் பிரதமர் ஒரு சுவாரஸ்யமான அறிக்கையை வெளியிட்டார். இதை கேளுங்கள். வர்த்தக போர் ஆயுத மோதல்களாகவும் இறுதியில் 2ஆம் உலகப் போராகவும் அதிகரித்தது. உலகம் கடைசியாக இது போன்ற ஒன்றை அனுபவித்தது 1930களில். வர்த்தக போர்கள் ஆயுத மோதல்களாகவும் இறுதியில் 2ஆம் உலகப் போராகவும் அதிகரித்தன. தற்போதைய நிலைமை வரும் மாதங்கள் அல்லது ஆண்டுகளில் எவ்வாறு வெளிப்படும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. உலகில் உருவாகி வரும் ஆபத்துகள் குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும். உலகளாவிய நிறுவனங்கள் பலவீனம் அடைந்து இருக்கின்றன. சர்வதேச சட்டங்கள் அரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அதிகமான நாடுகள் குறுகிய சுயநலத்தின் அடிப்படையில் செயல்படும். மேலும் தங்கள் சொந்த வழியில் செல்ல பலாத்காரம் அல்லது அழுத்தத்தை பயன்படுத்துகின்றன. இதுதான் இன்றைய நமது உலகின் கடுமையான யதார்த்தம். கடைசியாக இவ்வளவு பெரிய அளவில் வர்த்தக போர் நடந்தபோது அது ஆயுத மோதல்களையும் ஏற்படுத்தியது. இதன் விளைவாக இறுதியில் 2ஆம் உலகப் போர் ஏற்பட்டது என்று அவர் கூறுகிறார். அடுத்து என்ன நடக்கும் என்று கணிப்பது மேலும் கடினமாகி வருகிறது. உலக பொருளாதாரம் மிகவும் கணிக்க முடியாத ஒரு காலகட்டத்தை கடந்து செல்கிறது. இந்த கணிக்க முடியாத தன்மைக்கு டொனால்ட் ட்ரம்பின் நடத்தையே காரணம். ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு ட்ரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் 90 நாடுகளுக்கு வரிகளை நிறுத்தி வைத்துள்ளதாக செய்தி வெளியானது. மேலும் அவற்றை 10% மட்டுமே குறைத்துள்ளது, சீனாவை தவிர. சீனா மீதான வரிகள் மிகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பழிவாங்காத மக்களுக்கான நான் 90 நாள் இடைநிறுத்தம் செய்தேன். சீனாவுடன் நான் அதைத்தான் செய்தேன். ஏனென்றால் அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள். கட்டண விகிதங்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கமாக உள்ளன. மேலும் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். ட்ரம்ப் சொன்ன
ட்ரம்ப் என்ன செய்ய முயற்சிக்கிறார்? நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு தெரியப்படுத்த கீழே கருத்து தெரிவிக்கவும். ஒருவேளை ட்ரம்ப்புக்கு கூட இதற்கு சரியான பதில் தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் ஒருவேளை அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். சிலர் பங்கு சந்தை கையாளுதல் குறித்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அவர் திடீரென வரிகளை விதித்த போது பங்குச்சந்தை சரிந்தது. ஆனால் கட்டணங்கள் நீக்கப்பட்ட நாளில் அன்று காலை கட்டணங்கள் நீக்கப்படுவதற்கு முன்பு அவர் இதை ட்வீட் செய்தார். வாங்க, இது ஒரு சிறந்த நேரம். வரிகள் நீக்கப்பட்டவுடன் பங்குச்சந்தை மீண்டும் உயரும் என்பது அவருக்கு தெரியும். இந்த பதிவு அவரை பின்தொடர்பவர்களுக்கு போய் பங்குகளை வாங்கச் சொல்வதற்காகவே. அவர் வரிகளை நிறுத்துவதாக அறிவித்தவுடன் பங்குச்சந்தை திடீரென உயர்ந்தது. இது பங்குச்சந்தை கையாளுதலுக்கான நேரடி மற்றும் தெளிவான சான்றாகும். ஆனால் கேள்வி எழுகிறது, அமெரிக்க ஜனாதிபதியை விசாரிக்க யார் துணிவார்கள்? விசாரணைக்கு பிறகு கேள்வி என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக தீர்ப்பு வழங்க துணியும் ஒரு நீதிபதி அமெரிக்காவில் இருக்கிறாரா? இன்னொரு கோட்பாடு என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் தனது வரிகளுக்கு உலகம் இந்த அளவுக்கு எதிர்வினையாற்றும் என்று எதிர்பார்க்காததால் இந்த மிகப்பெரிய பின்னடைவை எடுத்தார். அப்படியானால் இது அவரது திறமையின்மையை காட்டுகிறது. இல்லையென்றால் இது ட்ரம்பின் உண்மையான திட்டம் என்றும், முதலில் உலகளவில் இவ்வளவு அதிக வரிகளை விதித்து பின்னர் அவற்றை திரும்ப பெற்று சீனா மீதான வரிகளை அப்படியே இருக்கட்டும் என்றும் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். சீனாவை சிக்க ஒரு திட்டம். இதுவும் ட்ரம்பின் குறுகிய பார்வையை காட்டுகிறது. இவ்வளவு பெரிய அளவில் இது போன்ற கட்டணங்களை விதிப்பதும் நீக்குவதும் ஒரு விளையாட்டல்ல. இது உலகம் முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான சிறு மற்றும் பெரிய வணிகங்களை பாதிக்கிறது. எதிர்காலத்தில் வரிகள் என்னவாக இருக்கும், இந்த வரிகள் தங்கள் லாபத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பது தெரியாமல் தங்கள் பொருட்களுக்கு முறையாக விலை நிர்ணயம் செய்ய முடியாத மில்லியன் கணக்கான வணிகங்கள், அவை லாபகரமாக இருக்குமா இல்லையா? இது உங்கள் வீட்டில் உள்ள கரப்பான் பூச்சியை வீட்டிற்கு தீ வைத்து கொள்ள முயற்சிப்பதற்கு சமம். பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னால் உள்ள அதே தர்க்கம், ஆனால் அதன் தாக்கம் 10 மடங்கு மோசமானது. நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு தகவல் தரும் காணொளியாக இருக்கும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி.